அரசாங்கம் கையாலாகாத அரசாங்கமா? உயர்கல்வித்துறை மூலம் நிதி ஒதுக்க முடியாத கையாலாகாத அரசாங்கமா? எங்களால் முடியவில்லை. எம்ஜிஆர் அரசாங்கம் கையாலாகாத அரசாங்கமா? கோயில் திருப்பணிகளுக்கு செலவு பண்ணோம். சிதிலமடைந்த நிலையில் நூற்றுக்கணக்கான கோயில்கள் இருக்கும்போது கோயில் பணத்தை எடுத்து அதிகாரிக்கு கார் வாங்குவீங்க. இது இந்து இயக்கங்களோட குரலா இல்ல இருக்கலாம். கட்டாயமா தப்பான நகர்வு தான் சார் சொல்றாருல. அது வந்து குறிப்பிட்ட ஹிந்துத்துவ, நான் ஹிந்துக்களோட குரல்னு கூட சொல்ல மாட்டேன், ஹிந்துத்துவவாதிகளோட குரல். அதிமுக ஈவேராவை கட்டிக்கொண்டு ஆளுகிற கட்சி அல்ல, லைக் டிஎம்கே. பெரியாரோட நூற்றாண்டு விழா கொண்டாடினதே எம்ஜிஆர் தான் சார் ஈரோட்ல. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒரு ஆண்டவனை பிடிச்சி கட்டி எழுதிட்டு இருக்காங்க. எப்படி ராமர் ஒர்க் ஆகிறாரோ அதே மாதிரி ஒரு ஆண்டவனை தேடி கொண்டிருக்கிறார்கள். The Debates Dialogue. Title sponsor Dr. Srivarma's Wellness. Powered by Archie Chili Powder. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அதிமுக வந்து இட் இஸ் நாட் லைக் டிஎம்கே. அவங்க திமுக மாதிரி சும்மா பெரியார் அண்ணான்னு கத்திக்கிட்டு இருக்கவங்க இல்லை. திமுக தான் அதை கத்திக்கிட்டு இருக்கு. செல்வி ஜெயலலிதா, த ஒன்லி திராவிடியன் லீடர், ஓப்பன்லி அட்வொகேட்டட் ஃபார் காமன் சிவில் கோட் அண்ட் அயோத்தியில ராமன் டெம்பிள். மோடியா இந்த லேடியா நாட்டில் இருங்க, பாரதிய ஜனதாவோடு கூட்டணி கிடையாது என்று சொன்ன செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் அயோத்தியில், இந்த நாட்டில் அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டாமல் வேறு எங்கு கட்டுவது என்று கேட்ட துணிச்சலான திராவிட தலைவர். அதே போல தன்னுடைய மத நம்பிக்கைகளை, சடங்குகளில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை ஆழமாகவும் வெளிப்படையாகவும் வெளிப்படுத்தியவர். ஆகவே அதிமுக கொண்டு வந்துட்டு அதிமுக ஈவேராவை கட்டிக்கொண்டு ஆளுகிற கட்சி அல்ல, லைக் டிஎம்கே. அதிமுக லீடர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு தெரியல. நீங்க இல்ல இல்ல, நிச்சயமாக நான் சொல்றேன், அதுக்கு நீங்க டெனையல் கொடுங்கன்ற. இப்போது அவர்களுக்கு ஒரு சபலம் வந்திருக்கலாம். ஹிந்து ஓட்டு வங்கியை நமக்கு மைனாரிட்டி வரலன்னு தெரிஞ்சு போச்சு. 2024ல பை நாட் அலைனிங் வித் பிஜேபி ஒரு 1% மைனாரிட்டி கூட சேஞ்ச் ஆகி ஏடிஎம்கேக்கு போடலை. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டெனை பண்றது நான் மாறுபடுறது. இன்னொரு பாயிண்ட் ஆன் கோயில், அவர் சொன்னார், இந்த கருத்து இந்துக்கள் ஆன்மீகவாதிகள் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்கள் மத்தியில் நெடுங்காலமாக இருக்கிறது. அண்மையிலே கோயில்கள் பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த TR ரமேஷ், he has filed a petition in High Court on which honorable High Court judge made certain observations. நீங்க கோயில் பணத்தை எடுத்து கண்டதையும் கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. கண்டது இல்ல சார், கல்லூரி காலேஜ் சார், காலேஜ் தான் சொல்ல முடியாதுன்றாரு. நடந்திருக்கிறது சார், நடந்திருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. அதற்கு எதிராக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 63 ஆரம்பிச்சாச்சு இந்த விஷயம் இருக்கு. இல்லை என்று சொல்லவில்லை, இது புதிய செய்தி என்றும் சொல்லவில்லை. அவ்வாறு ஒரு அரசாங்கம் மேற்கொள்வதற்கு கடுமையான எதிர்ப்புகள் இப்போது கிளம்பி இருக்கின்றன. இல்ல மக்கள் என்ன பார்வை இருங்க, காலேஜ் தானே கட்டுறாங்க. இல்ல, கோயில் பணத்தை கோயில் புனரமைப்புக்கு மட்டுமே செலவிட வேண்டும். அரசாங்கம் கையாலாகாத அரசாங்கமா? உயர்கல்வித்துறை மூலம் நிதி ஒதுக்க முடியாத கையாலாகாத அரசாங்கமா? அதை சொல்லிவிட்டு இதை கட்டுங்கள். எம்ஜிஆர் அரசாங்கம் கையாலாகாத அரசாங்கமா? ஏன் தரனாங்க? நான் அதைத்தான் சொல்லுகிறேன். எடப்பாடி பழனிசாமி பில்டிங் திறந்திருக்காரு சார். நான் இல்லைன்னு சொல்லல. இது இந்து இயக்கங்களோட குரல். இது இந்து இயக்கங்களோட குரலா இல்ல இருக்கலாம், இந்து இயக்கங்களின் குரலாகவே இருக்கலாம். கோயில்களை பாதுகாக்க விரும்புவோரின் குரல். கோயில் திருப்பணிகளுக்கு செலவு பண்ணோம். சிதிலமடைந்த நிலையில் நூற்றுக்கணக்கான கோயில்கள் இருக்கும்போது கோயில் பணத்தை எடுத்து அதிகாரிக்கு கார் வாங்குவீங்க. ஏசிக்கு கார்லாம் அதுல தான் வாங்குறாங்க. சார், இந்து சமய அறநிலையத்துறை சார் அதிகாரிகள் தான் சார் வாங்குவாங்க. ஏன் அதிகாரிகள் வாங்க மாட்டாங்க? ஏன்னா you have to allot separate fund. அத கிரியேட் பண்ணுங்க. நீங்க உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை, டாஸ்மாக் வருமானத்திலிருந்து கண்டதுக்கு எடுத்து தூக்கி கொடுக்குறீங்கல்ல. இலவச பஸ் பாஸ் வந்து பல இலாக்காக்கள் பள்ளிகள் நடத்துறாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பல ஸ்கூல்ஸ் நடத்துது. HRNC 35 ஸ்கூல் நடத்துறாங்க. HRNC னுடைய பணம் 35 ஸ்கூல் நடத்துறாங்க. HRNC னுடைய பணம் கோயில்களின் புனரமைப்புக்குத்தான். இந்த கருத்து பாஜகவோட வாய்ஸ். அத எடப்பாடி பழனிசாமி இந்துத்துவ ஓட்டுகளை தன் பக்கம் கொண்டு வரதுக்காக பேசுறாரு. அதுல எந்த தவறும் இல்லை என்கிறேன் நான். இப்போது மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி அந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். கோயில் திருப்பணிகளுக்காகத்தான் கோயில் பணம் செலவிடப்பட வேண்டும். முதன்மை நோக்கமாக அது இருக்க வேண்டும். This was the observation last week made by honorable judge. Okay sir, இந்த விஷயம் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. நானும் பிலீவர் தான், நானும் கோயிலுக்கு போறேன், நானும்
பணம் செலுத்துறேன், நானும் உண்டியல்ல காசு போடுறேன். என்னை பொறுத்தளவுல வந்து நற்பணின்னு நான் நினைக்கிறது வந்து, ஒரு பசங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறது நல்பணி. அது வேதம் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் கிடையாது. அது கல்வி சொல்லிக் கொடுக்குறது என்னை பொறுத்தளவு நற்பணி. சாப்பாடு கொடுக்குறது நற்பணி. அதே மாரி என்ன நல்ல காரியம் வந்து அந்த நகரத்துக்கு செய்றது நற்பணி. இதான் நான் காண்றேன். அப்ப என்னுடைய பணம் வந்து எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறேன். அப்ப இதே மாரி தான் அரசாங்கம் நினைக்கிறதுல என்ன தவறுன்றது தான் என்னுடைய கேபி அவர்கள் கேட்கிறாரு, கல்லூரி கட்டுறதும் கோயில் கட்டுற மாதிரி தான் அதுதான் அதுதான் நான் சொல்லுகிறேன். இது இப்போது நீதிமன்றத்தின் முன் வழக்காக வந்திருப்பதே வரவேற்கக்கூடிய விஷயம். இதை ஒருவர் கேள்வி எழுப்பி இது ஹிந்துத்துவ ஓட்டுகளை தன் பக்கம் கொண்டு வருமா? எடப்பாடி பக்கம் கொண்டு வரும்னு அவர் இல்ல இல்ல நினைச்சு கிடையாது. தமிழ்நாட்டுல நடக்காது. இது வந்து இப்ப நம்ம இதுல எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க. சபரிமலையில ஆரம்பிச்சாங்க. சபரிமலை வந்து பெண்களுக்கு அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேரள அரசு பயந்தது. அதான் மார்க்சிஸ்ட் அரசு. அதான் வரேன். சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுக்குது. பெண்கள் செல்லலாம்னு ஆர்டர் கொடுக்குது. மார்க்சிஸ்ட் அரசாங்கம் என்ன செய்யுது? 2, 3 பெண்களை மட்டும் கொண்டு போய் காமிச்சுட்டு அப்படி வந்து வச்சிடுறாங்க. அந்த அது ஒரு பெரிய பிரச்சாரமாக எடுத்து செல்கிறார்கள். 2 இடத்துலையும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அடி வாங்குது. ஆனாலும் பத்தனந்திட்டா பை எலெக்ஷன்ல யார் ஜெயிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎம் தான் ஜெயிக்கிறது. இதே மாரி தமிழ்நாட்டுல வந்து முருகனை கண்டுபிடிச்சு ரொம்ப அழுதாங்க. 2019 வேல் யாத்திரை, லொட்டு லோஸ்கன் நிறைய பண்ணாங்க. இங்க வந்து ஒர்க் அவுட் ஆகல. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒரு ஆண்டவனை பிடிச்சி கட்டி எழுதிட்டு இருக்காங்க. எப்படி ராமர் ஒர்க் ஆகிறாரோ அதே மாதிரி ஒரு ஆண்டவனை தேடி கொண்டிருக்கிறாங்க. அதிமுகவே அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்களே வந்து திமுக மாதிரி திராவிடியன் ஐடியாலஜி எல்லாம் தூக்கி பிடிக்க மாட்டாங்க. பெரியாரோட நூற்றாண்டு விழா கொண்டாடினதே எம்ஜிஆர் தான் சார் ஈரோட்ல. ஆமா சார். எல்லா மாவட்டங்களையும் கொண்டாடினாரு. பெரியாரோட ஐடியல்ஸை வந்து எல்லா மாவட்டங்களையும் கொண்டு போகணும்னு பல குழுக்கள் எல்லாம் அமைச்சாரு. அதனால பெரியார் வந்து திராவிடியன் பாலிடிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஃபிகரா இருக்கார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்றது இன்னொரு விஷயம். அதை நம்ம அதில் ஒத்துக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் மற்ற கொள்கைகளை ஒத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவரை கொண்டாடுறது வந்து திராவிடத்தை பேரில் வச்சிருக்கிற கட்சியோட ஒரு முக்கியமான கடமை. அண்ணா பேரை கட்சி வச்சிருக்கீங்கன்னா அது கடமை. நீங்கள் டக்குன்னு நீங்கள் பாலிசி நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும், இல்லாத போகும், அது வேற விஷயம். ஆனால் கோவில் பணத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணும்பொழுது அதை எல்லாரும் வரவேற்க தான் செய்வாங்க. அதில் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்தீங்கன்னா அது இந்து இயக்கங்கள் சொல்கிற ஒரு விஷயம். அது ஆக்சுவலாக அதை நீங்கள் பண்ணும்போது உங்களை வந்து ஆர்எஸ்எஸ் முதிரை உங்கள் மேலே குத்தப்படும், இந்துத்துவ முதிரை உங்கள் மேலே குத்தப்படும். ஓட்டு வங்கியில் போகும்போது அது உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். கவிதமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது ஸ்ட்ராட்டஜியா இல்ல தப்பான நகர்வா? அவரு நினைச்சிட்டு கட்டாயமா தப்பான நகர்வு தான். சார் சொல்றாருல, அது வந்து குறிப்பிட்ட நான் ஹிந்துக்களோட குரல்னு கூட சொல்ல மாட்டேன், ஹிந்துத்துவவாதிகளோட குரல். நம்மளுடைய இத்தோஸ்னு ஒன்று இருக்குல்ல, 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. மதுரையில் அன்னைக்கு திருவிழா நடக்குது. திருவிழாக்காக 2 மணி நேரம் தள்ளி வைக்கிறாங்க அந்த போலிங்க. 8 மணி வரைக்கும் அங்கே போலிங் நடக்குது ஈவினிங். எல்லாரும் வந்து மீனாட்சியை பார்த்துட்டு சு வெங்கடேசனுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. நம்மளோட இது தமிழ்நாட்டுடைய இது எத்தோஸ் அப்படின்றது அதுதான். அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அப்போ இந்த மாதிரியான எடப்பாடி வந்து நீங்க எதுக்கு இதை எடுத்து ஸ்கூல் கட்டுறீங்க இல்ல காலேஜ் கட்டுறீங்கன்னு சொல்லும்போது அது கட்டாயமாக எங்க எடுப்படாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பாரதியார் சொன்ன ஒரு ரொம்ப அழகான ஒரு கவிதை இருக்கு, அன்ன சத்திரம் 1000 வைத்தல் அப்படின்னு ஆரம்பிக்கிற கவிதை. எல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்றதான் முக்கியமான விஷயமா முன் வைக்கிறாரு. அது ஒரு பாலிசியா இருக்கு. சார் வந்து சொன்னாரு ஜெயலலிதா வந்து எப்படி அயோத்தியாவுக்கு ஆதரவாலாம் செயல்பட்டாங்கன்னு. பட் அவங்க வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரா அதை ஒரு லிட்டிகேட் பண்ண முடியாது. மதமாற்ற தடை சட்டத்தை அவங்க திரும்ப வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரியான அவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம். பட் அதை வந்து நீங்க ஒரு விஷயமா கொண்டு வர இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு சட்டமா இல்ல ஒரு பாலிசியாவோ இன்ட்ரோடியூஸ் பண்ண வரும்போது அது இந்த ஸ்டேட் ரெசிஸ்ட் பண்ண தான் பண்ணுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்ல விரும்புறீங்களா சார் ஏதாவது உங்க கருத்துக்களுக்கு? இல்லை, நான் வந்து என்னுடைய கருத்தில் நான் வந்து ஐ ஸ்டிக் டு இட். ஏனென்றால் அவர் வந்து இன்னும் ஃபர்தராக நான் என்னுடைய ஆர்குமெண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணலாம். அது மீண்டும் விவாதத்தை வளர்க்கத்தான் உதவும். ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தும் அவரை சிறுமைப்படுத்துவதாக கருதி அவரை ஜாதி குறித்து விமர்சித்த போதும் சட்டமன்றத்தில் உரத்த குரலில் நான் பாப்பாத்தி தான், இதை சொல்லலாம் மிரட்டாதீர்கள் என்று எதிர்க்கட்சியினரை பார்த்து கூறியவர் தான், அந்த துணிச்சல் இருந்தவர் தான் செல்வி ஜெயலலிதா. இன் ஸ்பைட் ஆஃப் தட் ப்ரொக்ளைம், அதன் பிறகுதான் மக்கள் அவரை மீண்டும் தேர்ந்தெடுத்தார்கள். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சார், இப்போ தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் வரணும்னு நினைக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் மத்தியில அங்க இருக்கக்கூடிய கூட்டணி குறித்து இப்படி விமர்சிக்கிறது, விசிகாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், அவங்கள விமர்சிச்சு பேசுறது சரியா இல்ல அவங்கள இந்த பக்கம் வரவழைக்கிறதுக்கான முயற்சிகளை ஒரு அதிமுக தலைவரா கூட்டணி இல்ல அப்படி விமர்சித்து பேசியதை வந்து நான் சரியான உத்தியாக நான் பார்க்கவில்லை. ஆனால் அவருக்கு என்ன புரிந்திருக்கிறது என்று சொன்னால், திரு விஜய் தன் பக்கம் திரும்புவதானாலும் சரி, பார்வையை திருப்புவதானாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் அதிமுகவின் பக்கம் பார்வையை திருப்புவதானாலும் சரி, எப்போது நடக்கும் என்றால் பாரதிய ஜனதாவின் உறவை உதறினால்தான் நடக்கும் என்கிற யதார்த்த நிலையை இப்போது அவர் புரிந்து கொண்டு விட்டார். இந்த நிலையில்
பாரதிய ஜனதாவின் உறவை உதறக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறாரா என்கிற கேள்வி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் விஜய் அப்படியே ஹைப்போதெட்டிக்கலாக வைத்துக்கொண்டு நண்பர் ராதாகிருஷ்ணன் போன்ற சீனியர் ஜேர்னலிஸ்ட் பிரியன் போன்றவர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். உறவுவதை நீங்கள் உதறுவதாக வைத்துக் கொண்டாலும் ஹைப்போதெட்டிக்கலாக வைத்துக் கொண்டாலும் இன்றைய நிலையில் விஜய் அவர் என்ன நினைக்கிறார் என்றால் 2-3 கருத்து கணிப்புகள் வந்திருக்கின்றன. எந்த கருத்து கணிப்பிலும் பிரபலமான வார இதழ்களில் உட்பட வந்திருக்கிறது. எந்த கருத்து கணிப்பிலும் அண்மையில் எடுக்கப்பட்ட சர்வேக்களில் 20% குறைவாக அவருக்கு எந்த சர்வேயும் வரவில்லை. ஆகவே நாம் ஏன் அதிமுகவிடம் போய் நிற்க வேண்டும், அவர்கள் வரட்டும் நம்மிடம் என்று அவர் கருதுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. அப்படித்தான் கருதுகிறார் என்றும் எனக்கு தகவல். சர்வேல வரது வேற. இவர்கள் நான் ஒன்று சொல்கிறேன், இது பழைய செய்தி இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். 3.5 மாதங்களுக்கு முன் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து அதிகாரபூர்வமற்ற முறையில் தொடர்பு கொண்டு பேசிய போது 40 முதல் 50 தொகுதிகள் வரை தருவதாக கூறியும் அவர் அந்த ஆஃபரை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆக நாங்கள் இப்போது முடிவு செய்வதாக இல்லை, டிசம்பரில் தான் முடிவு செய்வோம் என்று திரு விஜய் தரப்பு உறவினர் தெரிவித்து அந்த பேச்சுவார்த்தை அத்தோடு முடிந்தது. நான் சொல்வது அதிகாரபூர்வமற்ற பேச்சுக்கள். திரு விஜய் ஆட்சியில் பங்கு அல்லது தலைமை பொறுப்பு இந்த இரண்டிலும் உறுதியாக இருப்பார் என்று 2 தினங்களுக்கு முன் ஆரவ் அர்ஜுனா அவர்களும் அவர்களுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் அவர்களும் அதிகாரபூர்வமாக கருத்து தெரிவிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆக அவர்கள் வருவதற்கான சாத்தியக்கூறு குறைந்திருக்கிறது. திமுக அணியில் உடைப்பதாக இருந்தாலும் இவர் பாஜகவை விட்டு வெளியே போக வேண்டும். ஏனென்றால் திருமாவளவன் சில சமிக்ஞைகளை கொடுக்கிறார். விஜய் அந்த பாஜக அதிமுகவை அழித்துவிடும் இல்ல வெளிப்படையா சொல்லுகிறார், நீங்கள் உஷாராக இருங்கள். நண்பர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பயணத்திற்கு வாழ்த்துக்கள். இவர் எதற்கு வாழ்த்து சொல்றாரு? திமுக வீழ்த்துறதுக்கு அவர் கிளம்பியிருக்காரு, இவர் வாழ்த்து சொல்லுகிறார். இதெல்லாம் ஒரு வினோதமாக இருக்கு. வாழ்த்து சொல்றாரு. இல்ல இதுவும் ஒரு இதுதான் சார், இன்டைரக்ட் மெசேஜ் தான். பாஜக விட்டு வெளியே வாங்கணும் தான் சொல்றாரு. அந்த கூட்டணிக்கு ஒரு அட்வைஸையும் தான் கொடுக்கிறாரு. இது நான் வாழ்த்து தெரிவிப்பதை நான் வெறும் அட்வைஸ் என்று பார்க்கவில்லை, நாகரிகம் என்று பார்க்கவில்லை. உங்களுக்கு நான் என்ன மாதிரி இருக்கவங்க ரெடியா இருக்கும், அதை விட்டு வாங்கன்ற செய்தி தான் அது, நேரடியாக கூறப்படாத செய்தி தான். அப்படி இருக்கக்கூடிய நிலையில நீங்க கேள்விக்கு பதிலாக சொல்றேன், அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலையில அவர்களை அட்டாக் செய்வது என்பது புத்திசாலித்தனமாக இருக்காது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.